ஒரு நாளும் தடைபட்டு போனதே இல்லை. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நன்மையாய் வைத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமாக. வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 ஆவியானவரே. கிருபை உள்ளவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya.
தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க,
நோக்கி பார்க்கும் போது அடை கண்மலை கண்மலை திறந்து கொடுத்தீங்க நீரத்தை உண்டாக்கினீங்க தகப்பனே. அடலே ஸ்தோத்திரிக்கிற 3 நாள் அடலே 3 நாள் பிரயாணம் பண்ணி அடே தண்ணீர் இல்லாமல் வறண்டு போயிருந்த நாவுகளுக்கு அடே கசப்பா இருந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றி கொடுத்தீங்க ராஜா. அதே மாதிரி நம்ம நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில எத்தனை கசப்புகள் ஐயா, எத்தனை போராட்டங்கள் ஐயா, எத்தனை பாடுகள் ராஜா, அவையையும் நீங்கள் அடலே மதுரமாய் மாற்றும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருக்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருக்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதமா, நீங்க மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதமா, என்னை மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருக்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருக்க, உடைந்த பாத்திரமா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீ உதவாதீரே, உதவாத என்னில் நீர் உதவாதீரே, நீரே இல்லாமல் என்னுடன் நீக்காதே, நீங்க இல்லாமல் என்னுடன் நீக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருக்கலாமே, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருக்க. நன்றி ஆவியானவரே. அதை நீங்க நினைச்சீங்கன்னா போதும் ஐயா, எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் மாறும் தகப்பனே. நீங்க நினைச்சா போதும் ஆண்டவரே, என் நிலைமைகள் மாறும் ஆண்டவரே. நீங்க நினைச்சா போதும் ஐயா, என் கண்ணீர்கள் மாறும் தகப்பனே. அவரே நினைத்து பாருங்க. அவரே சிலுவையில் இருக்கிற கல்லன் அவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணிட்டு போனார். எங்களை நினைத்தருளுங்க சுவாமி, எங்களை நினைத்தருளுங்க, எங்க குடும்பத்தை நினைத்தருளுங்க, எங்க உறவுகளை நினைத்தருளுங்க. எத்தனை வாக்குகள் ரட்சிக்கப்படாது இருக்கிறது, எத்தனை வாக்குகள் உண்மை மறுதளித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க நினைவுகள் சுவாமி, அதுக்கான சொல்லுகிறோம். எல்லாவற்றையும் கலந்து போடுறோம். நம்மோடு கூட இடைப்பட்டவர்களால் தேவாதி தேவனை கலந்து மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. ஓரி கலந்தரமா சந்தரா பலதுரி கலந்தரமா ருதரமா சந்தரா பலதுரி கலந்தரமா சபரா. ஹalleluya ஹalleluya. நன்றி சொல்லுகிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். அப்படி முழங்கால் படிக்கிற முடியலோடு முழங்கால் படிக்கலாம். மற்றவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். பொதுவாக கர்த்தரால் வாய்க்கும். நீங்க நினைக்கிற காரியத்தை வந்து செய்வார், வாய்க்க செய்வார்.
தேவனால் உறுதிப்படுகிறது. அப்போ ஆண்டவரை நம்ம உறுதியாக பிடிச்சிட்டு என்ன நடந்தாலும் சரி, என்ன சம்பவங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவரை மட்டும் நீங்கள் படித்துக்கொள்ள அவர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்ம என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டாங்க. உலகம் ஆயிரம் சொல்லும், உலகம் நம்ம வாழ்ந்திருந்தாலும் சொல்லும், அதை சொல்லுகிற உலகம் தான். ஆனால் அதை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டியதா, கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 16:3 வாசிங்க. நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, உன்னுடைய யோசனைகள் என்ன செய்யும், உறுதிப்படி. நீ என்ன நினைக்கிறாயோ அதை மனுஷனுக்கு முன்னாடி நீ சொல்லணும் அவசியம் இல்லை, ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க. அதை கர்த்தர் உறுதிப்படுத்துவார், அதை நிலைநிறுத்தப்படுவார், அதை வாய்க்க செய்வார், அவரால் முடியும். உன் வழிகள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் ஒப்புக்கூடிய, எங்க போனாலும் அவருடைய சமூகத்தில் நான் கடன் செஞ்சுக்கிறேன், நீங்க என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, இந்த காரியத்துக்கு நீங்க என்னை வாய்க்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நன்மையோ தீமையோ எந்த காரியம் இருந்தாலும் சோர்ந்து போகாதுங்க, எல்லாம் நன்மையாய் முடியும். அல்லேலூயா. வாசிங்க அதே நீதிமொழிகள் 16:9 வாசிங்க. ஆமே. நாம என்னதான் நினைச்சாலும் ஃபைனல் யாரு, கர்த்தர் தாங்க. முடிவு அவருடைய கரத்துல இருக்கு. நம்முடைய உறுதியா என்னதான் பற்றி கொண்டு வந்தாலும் அந்த பற்றி கொள்ளக்கூடிய உறுதி முடிவு எல்லாமே அவர் தான். அவர் எல்லாத்தையும் வாய்க்க செய்வார், அவர் எல்லாத்தையும் நடத்துவார். அவரை மட்டும் நம்புங்க, வேற யாரையும் நம்பாதங்க. கர்த்தரையே உறுதியா பிடிச்சுக்கோங்க. ஆண்டவருக்கு வாசலை திறந்துட்டீங்க, இப்போ ஆண்டவர் உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்து கர்த்தரை என்ன செய்யுங்க, உறுதியா பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆமா, அறகுற விசுவாசத்துல கர்த்தரை தேடாதங்க. அதான் சொல்லுவேன். எல்லாரும் சர்ச்சைக்கு போறாங்க, நானும் போறேன். எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போது நானும் போய் என்னது படிக்கணுங்களா? அல்லேலூயா. ஆமா. இங்கே நான் பார்க்கும்போது இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு, உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். வாசிங்க மார்க் 14:31 வாசிங்க. நான் மறிச்சாலும் மறிப்பேன், இதை தவிர நான் செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன். மறுதளிச்சாரா மறுதளிக்க. அல்லேலூயா. சில சமயத்தில் நம்ம உறுதிமொழி இப்படிதான் போயிருக்கு. இந்த வருஷத்துல வருஷம் தொடங்கும் போதெல்லாம் ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு உறுதிமொழி எடுத்து நிற்போம். இந்த வருஷத்துல நான் ஒரு வாரம் கூட தவறாம சர்ச்சைக்கு போகணும்னு நீங்க முடிவெடுப்பீங்க. அந்த வருஷம் தான் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா நிறைய வாரம் சர்ச்சைக்கு வந்துருக்க மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது உறுதிமொழி எடுக்க முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுப்போம், ஒழுங்காவாச்சு சர்ச்சைக்கு போயிருக்கோம். என்னைக்கு உறுதிமொழி எடுக்கிறோமோ அன்னைக்கு என்னது. அல்லேலூயா. பிசாசும் நம்மை குறித்து ஒரு திட்டம் வச்சிருப்பான். நீங்க என்னைக்கு உறுதிமொழி வைக்கிறது அவன் இருப்பான், நீ எப்படி போறன்னு பார்க்கலாம் இல்லையா? ஏன்னா அவனுக்கு வேற வேலை கொடுக்கணும்ல. சும்மா அவன் பின்னாடியே வந்திருந்தா அப்படி அப்பதான் ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகும்போது தான் ஏதாவது வேலையே வரும். அவங்க முன்னாடி வரைக்கும் வந்த செய்யாது, வராது, எதுவும் வராது. சமைக்க நேரம் இல்லையா, போட்டுட்டு அப்படியே வந்துடும். இது எங்க பழக்கம். முடியலையா, போய் சாப்பிட்டு என்ன வாங்க போகுது. அல்லேலூயா. ஏதோ ஒரு நேரம் சூழ்நிலைகள், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. உறுதியான அடித்தளம் இந்த ரூத்துடைய வாழ்க்கை தான். யோகனுடைய வாழ்க்கை உறுதி, உத்தமத்திலே உறுதியா இருந்தார். அந்த உறுதியா பிடிச்சுக்கிறீங்கன்னா சமாதானமான வாழ்வை கர்த்தர் தருவார். ரூத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்க சந்ததியை ஆசீர்வதித்தார். மூன்றாவது காரியம்,
வாசிங்க. ஏசாயா 26:4 வாசிங்க. ஆமாம். உறுதியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க என்ன செய்யணுமா? கர்த்தரை நம்புங்க. விசுவாசம் எல்லாம் வந்துருச்சு. இது நடக்குமா? நடக்கும். அது இங்கதான் நம்பிக்கை நமக்கு கேள்விக்குரிய வரும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து வராரு. இதை பார்த்துட்டாங்க, சீசர்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ பேதுருக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு. என்னமா? நீங்க நான் கடல்ல நடந்த நானும் நடக்கிறேன் அப்படின்னு என்ன செஞ்சாரு? கடல் மேல இறங்கிட்டாரு. இப்ப இறங்கினவர் ஒழுங்கா போயிருந்தா என்ன செஞ்சிட்டாரு? அவர் வாட்டில் போயிருப்பாரு. சில அலை புயல் இறைச்சல பார்த்த உடனே என்ன உண்டாயிடுச்சு? பயம் உண்டாயிடுச்சு. ஆண்டவரே ரட்சியும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய விசுவாசத்தினுடைய துவக்கம் நல்ல ஆரம்பம் நல்லா தான் இருக்கும். நம்ம உறுதியா இறங்கியிருப்போம். ஆனா சில சூழ்நிலைகள் வரும்போது அந்த விசுவாசத்தினுடைய குறைபாடுகள், சில சூழ்நிலைகளை நம்ம தளர்ந்து விடுகிறோம். இல்லாதபடிக்கு உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க 2 நாளாகமங்களின் புத்தகம், 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 20ஆம் வசனம். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த வேத சம்பவம் நமக்கு எல்லாம் தெரிந்ததுதான். யோசபாத் ராஜாவுடைய நாட்களிலே அவருக்கு விரோதமா யுத்தத்துக்கு அணிவகுத்து வந்து நின்றார்கள். அப்படி யுத்தத்துக்கு கூடி வரும்போது இந்த ராஜா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தரை நம்புங்க. ராஜாவை நம்பணும் அவசியம் இல்லை. நான் ஜெயிக்க போறதில்லை, ஜெயிக்க போறது ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னைக்குமே பிள்ளைகள் நம்மளை சார்ந்துடக்கூடாது. யாரும் சார்ந்து வளரணும்? கர்த்தரையே சார்ந்து வளரணும். எதை காட்டாலும் கர்த்தரிடத்துல கேள்வி ஜெபம் பண்ணணும். இப்படியே நீங்க சொல்லி வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க யாருதான் சார்ந்து இருப்பாங்க? அல்லேலூயா. கேட்ட உடனே வாங்கி மட்டும் கொடுக்குறாங்க. அதான் இருக்கிறதுலே கெட்ட பழக்கம். அல்லேலூயா. ஒரு 2 முறையாச்சும் அவங்க ஜெபிக்க விடணும். ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணு அப்படின்னு நீங்க சொல்லி விடுங்க. அந்த பிள்ளைங்க வாயிலிருந்து அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதை இந்த ஜெபம் கர்த்தர் கேட்பார், இல்லாமல் இல்லை, கர்த்தர் கேட்கிறவர். அப்போ அந்த பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும்? இந்த வாஞ்சை வரணும். அப்போ ஒரு அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தெளிவு வரும்போது என்ன ஆகும்? நம்ம அம்மா அப்பாட்ட கேட்கறதோட நம்ம அவங்க சொன்னாலும் எங்கதான் கேட்க சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து யார்கிட்ட பேசலாம்? கர்த்தரிடத்திலே போய் கேட்கலாம் அப்படின்ட்டு நேரடியாக என்ன செய்வாங்க? கேட்டாய் அவங்களோட கூட கர்த்தரோட உறவாட வருவாங்க. அப்போ அப்படிப்பட்ட நிலைக்கு தான் இந்த யோசபாத் கொண்டு வர்றார். என்ன செய்ய? கர்த்தரை நம்புங்கள். அல்லேலூயா. 19ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல 20:19. கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆசாரியர்கள் கர்த்தரை துதித்தார்கள். ஆண்டவரை துதிக்க 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 உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் பிறக்கும். நீங்க ஆண்டவரை நம்பி கர்த்தரை துதிங்க. அவருடைய சமூகத்தில் எங்கேனாலும் சரி, எப்படினாலும் சரி கர்த்தரை துதிங்க. அவர் உங்களுக்காக இறங்கி வருகிறார். அல்லேலூயா. நான் எத்தனை முறை எங்கே போனாலும் நான் வாட்டில் எல்லாம் சின்ன சின்ன வாட்டில் பாட்டு பாடிட்டே போவேன். பைக்கில் போனாலும் முன்ன பின்ன போகிறோம், திரும்பி பார்த்து போவோம். யார் எங்கே பார்த்தா நமக்கு என்ன? அல்லேலூயா. ஆனால் சில பேர் என்ன நினைப்பாங்க? நம்ம பாடுனா வேற யாரும் தப்பா
நினைச்சா நம்ம என்ன செய்ய முடியாது? ஆண்டவரை துதிக்க முடியாதுங்க. யார் என்ன நினைச்சாங்க? தெருவில் போறவன், காய்கறி விற்கிறவன் சத்தம் போடாம போனா என்ன ஆகும்? ஐயோ, நான் சத்தம் போட்டேன், யாராச்சும் என் சொந்தக்காரர் பார்த்துருவாங்களோ, எனக்கு தெரிஞ்சவன் பார்த்துருவானோ அப்படின்னா அவன் வீட்டுக்கு எப்படிதான் போனோம்? காய்கறியோடு தான் போகணும். நீ கர்த்தருக்கு விடுதலையோடு வரணும்னா, கர்த்தரை துதிச்சீங்கன்னா யார் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, கர்த்தரோட விடுதலை பெறுவார். அல்லேலூயா. அதான் சொல்றார், இஸ்ரவேலே நீ கர்த்தரை துதி, கர்த்தரை நம்புங்க அப்படிங்கிறார். வாசிங்க 21ஆம் வசனத்தை வாசிங்க. பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று கர்த்தரை பாடவும். ஆமென். சண்டைக்கு போனோம். இந்த சண்டைக்கு போவதற்கு இந்த ராஜா செய்த காரியம் என்ன? சண்டைக்கு போனா என்னதான் வேணும்? எதிரி கூட சண்டை போடணும். ஆயுதம், ஆமா, குதிரைப்படை, காலால் படை, இந்த படைகளை ஒவ்வொரு படையும் அணிவகுத்து வைப்பாங்க, முன்னாடி அனுப்புவாங்க. ஆனா இதுக்கு எல்லா படைக்கு முன்னாடி யார் வைக்கிறார்? படையை ரெடி பண்ணிட்டார். படைகளுக்கு முன்னாடி யார் இருக்கார்? ஆசாரியர்களும் லேவியர்களும் துதிக்கிறவர்களும் வைக்கிறாங்க. இந்த வசனம் தான் சொல்லுது, படைகளுக்கு முன்னாடி, வீரர்களுக்கு, சேனைகளுக்கு முன்னாடி துதிக்கிற கூட்டத்தை முன்னாடி நிற்கிறார். அல்லேலூயா. இவங்க துதிச்சுக்கிட்டே போறாங்க, இவங்க பின்னாடி பட்டயம் எடுத்துக்கொண்டே போறாங்க. இத துதிக்க 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 எதிர்த்து வந்த எதிரியின் படை ஒவ்வொருவனாய் மடிந்து போகிறார். அல்லேலூயா. உங்க பிரச்சனையா ஒன்னும் செய்ய வேண்டாம், கர்த்தரை துதிங்க. எப்படி அந்த பிரச்சனை மாறும்னு உங்களுக்கு தெரியாது. நீ ஒண்ணுமே செய்ய போறது. அதான் சொல்றாரு, நீங்க சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண ஆயத்தமா இருக்கிறார். அவரை நம்புங்க. எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர் அவர். ஆனா நான் கர்த்தரை துதிப்பேன். வாசிங்க சங்கீதம் 62:8 வாசிங்க. 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். ஜனங்களே எக்காலத்திலும் நீங்க அவரை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். கர்த்தரை நம்புங்க. உங்க வாழ்க்கையில என்ன தேவை அதை அவரிடத்துல அறிக்கை செய்யுங்க, அவரிடத்துல சொல்லுங்க, கர்த்தரிடத்துல சொல்லுங்க. ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு பாதுகாப்பாக, உங்களுக்கு கேடகமாக இருப்பார். அதுதான் வீடு, உங்கள் குடும்பமும், நீங்கள் இருக்கிறதும் சமாதானமாக இருக்குன்னா இதைத்தான் நீங்கள் செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், நேற்று இரவு கிட்டத்தட்ட சாயங்காலம் வந்து இந்த இடத்த முழுவதும் நடந்தே ஸ்தோத்திரம் பண்ணேன். ஏன்னா 2 பக்கமும் எனக்கு ஆத்மாக்கள் வேணுன்றதே வர வர குறைஞ்சிக்கிட்டே போதும், துதி செலுத்திட்டு தான் போனேன். அல்லேலூயா. ஜெபிக்கலைன்னா நீங்களாம் வந்திருக்க மாட்டீங்கன்னு தெரியும். கர்த்தர் கொண்டு வரதுக்கு காரணமே ஜெபம் தான். ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறனா அவரை நம்பி அவரை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் வாசலை திறக்கிறார். வாசிங்க சங்கீதம் 115 10வது வசனம் 11ஆம் வசனம். 115ஆம் சங்கீதம் 10-11. கர்த்தரை நம்புங்கள், அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும். ஆமென். யார் கர்த்தரை நம்பி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் என்னவா இருக்கிறார்? துணையும் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை நம்பினீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு இருக்குது. அவர் தான் நம்மளை பாதுகாக்கிறார். இதுவரைக்கும் என்னை அவர் தான் பாதுகாக்கிறார். எந்த சூழ்நிலையும், எத்தனை இடத்துல, எல்லா இடத்தையும் நான் எண்ணி பார்ப்பேன். என்னை நடத்தி வந்து அப்படியே அந்த இடங்கள்லாம் எப்பவுமே சும்மா இருக்கிற இடத்துல நான் அப்படியே கடந்து வந்த பாதை அப்படியே திரும்பி பார்ப்பேன். எப்படிலாம் நம்ம கடந்து வந்தோம், எந்தெந்த இடத்துலலாம் கடந்து வந்தோம், எங்கெல்லாம் மரணத்தை சந்தித்தோம்.
அதெல்லாம் நினச்சி பார்ப்பேன். கல்லூரி படிக்கும்போது பைக் விபத்து, மருத்துவமனையில் கூட போட்டாங்க, எனக்கு சுயநினைவு இல்லைன்ட்டாங்க. ஆனால் அடுத்த நாளே கர்த்தர் எனக்கு தூக்கி எடுத்தார். பெரிய ஒரு அடி இல்லை, சாதாரண அடி தான், கேராக இருந்தது, அதனால் அவங்க பேச்சு வரலன்ட்டாங்க. ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஒருவேளை அன்னைக்குமா நான் தூக்கி வீசப்பட்டது ஒரு முள்வேலி, வாகனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டது ஒரு முள்வேலி. இவன் எப்படி இருந்திருப்பேன்னு தெரியாது, ஆனால் பாதுகாக்கிறவன் கர்த்தர். அல்லேலூயா. இப்போ அதை நான் நினச்சி பார்ப்பேன். இன்னைக்கு நான் அந்த இடத்துல நிற்கிறேன்னா அன்னைக்கு அந்த இடத்துல கர்த்தர் என்னோட கூட இருந்தாங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துல கர்த்தர் நம்மை மரணத்தின் பிடியிலிருந்துலாம் தூக்கி எடுத்தவர். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையிலிருந்து கர்த்தர் மாற்ற மாட்டாரா? அவரால் முடியும், அவரால் கூடும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு இடத்துல ஊழியத்தின் பாதையில், ஆமாம், 3 நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்தேன். எத்தனை நாள்? 3 நாள் சாப்பாடு இல்லை. 1000 ரூபாய் சம்பளம். நான் வாங்குகிற ரெகுலர் ஹோட்டலுக்காரனை கடை மூடிட்டாங்க. 3 நாள் போயிடுச்சு. ஒரு நாள் நடந்தான் இது வரைக்கும் யார்கிட்ட எனக்கு பசிக்கு நான் கேட்குறேன். கேட்டு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. மனுஷனை நாடக்கூடாது, கர்த்தர்லேருந்து எனக்கு வரணும். அதான் நான் விரும்புகிறேன். பசி தாங்கலை, நடு ரோட்டில் இருந்தேங்க. சைக்கிளை தள்ளிக்கிட்டே போகிறேன். கிட்டத்தட்ட நைட்டு 9:30 மணி. 3வது நாள் நைட்டு 9:30 மணிக்கு திருவாமூர் பகுதியில் சைக்கிளை தள்ளிக்கிட்டே அனுசான் ரோட்டில் நின்று கண்ணீர் விட்டேன். என்ன ஆண்டவரே, நீதிமானை பசியினாலே வருந்த விட்டேன்னு சொல்லி வாக்கு பண்ணினீங்க. 3 நாள் ஆயிடுச்சு, எனக்கு ஆகாரம் இல்லாண்டவரே. கண்ணீர் விட்ட அடுத்த நிமிடமே கர்த்தர் சகோதரி ஒருத்தங்க ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணிட்டு போங்கன்னு கூப்பிட்டாங்க. 9 மணிக்கு கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. அங்கே போனால் விதவிதமான சாப்பாடு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வரணுவா, கெஸ்ட்டுக்காக வாங்கினாங்க, அந்த கெஸ்ட்டு வரல. அவங்க வீட்டாலும் சாப்பிட்டாங்க. இப்போ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நம்ம ஊழியக்காரராக இருக்கிறாரே அப்படின்ட்டு நம்மளை நினைச்சு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்போ நமக்கு வேண்டியதை எங்கேயோ ஒரு இடத்துல செய்கிறார், ஆயத்தம் பண்ணுகிறார். நம்மளை விட மாட்டாங்க. அவரை நம்புகிற ஒரு நிமிஷம் கூட நம்ம கைவிட மாட்டாங்க. ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வாசிங்க 2 சாமுவேல் 22:31 வாசிங்க. 22:31. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. அந்த வசனம் வெறுமையாய் போகாது. உடைய வழி உத்தமமானது. அவர் பாதையில் நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களை நடத்துகிறவர் கர்த்தர். உங்களை சரியான பாதையில் நடத்துவார். எந்த விதத்திலும் கைவிட மாட்டார். பசிக்காக அன்னைக்கு விட்ட கண்ணீர் தான் இதுவரைக்கும் கண்ணீரை விடுறாங்க. அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா பூரணமான சாப்பாடு. அதுக்கு மறுநாள் இருந்து அந்த சகோதரி தான் அடுத்த நாளே எனக்கு சமையல் பாத்திரம்லாம் அவங்க தான் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த தோசைகள் என்ன இருக்குது எனக்கு அடுத்த நாளே எனக்கு வேண்டிய சமைக்கிறதுக்குரிய பாத்திரத்தை கொடுத்து நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னா. ஒருத்தர் பாத்திரம் கொடுத்தாங்க, ஒருத்தர் அடுப்பு கொடுத்தாங்க, ஒருத்தர் கிருஷ்ணாயில் கொடுத்தாங்க. இந்த 3 வெவ்வேறு இடத்துல இருந்து வந்துச்சு. மறுநாள் வந்துச்சு. நான் சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தேன். அன்னையிலேருந்து எனக்கு பசியே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நமக்கு என்ன தேவையோ தேவையே ஏற்ற வேலையில் செய்வார். நமக்கு தகுதியான நேரத்தில் செய்வார். அதை செய்து முடிக்கிறவர் கர்த்தர். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்பார். சங்கீதம் 125:1 வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆமென். என்றென்றைக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பாங்க. உயர்ந்த ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை வைத்து போகிறார். அதுதான் யாருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு? ரூத்துடைய வாழ்க்கையில் இருந்துச்சு, சுனாமியோடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. இங்கே பார்க்கும்போது அருமையான யோகனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு, யோசபத்துடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. கர்த்தர் அப்படியா நம்ம வாழ்க்கையும்
பூர்ணமான சமாதானத்தோடு கர்த்தர் நடத்தணும்னா முதல் காரியம் என்ன? ஆமாம், ஆண்டவருக்கு வழியை திறந்து கொடுங்க. ரெண்டாவது, ஆமாம், உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்க. மூணாவது, கர்த்தரை நம்புங்க. எல்லாத்தையும் அவர் வாய்க்க செய்வார். கர்த்ததாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம்.